ஏன்டி சொல்ல மாட்டேன்? என்னடி சொல்றது, வாழ்க்கையில நிம்மதிங்கிறது இதுல என்னதான் பண்றது? அப்படியா? நான் உனக்கு பத்தி சொல்றவா. இந்த மாதிரி உங்க வாழ்க்கையிலும் நிம்மதி இல்லையா? அப்ப இந்த கதை உங்களுக்கு தான். ஒரு பெரிய செல்வந்தர் ஒரு ஞானி கிட்ட போறாரு. என்கிட்ட தங்கம் வயிறோன்னு நிறைய இருக்கு, ஆனா மனசுல அமைதியே இல்ல, நிம்மதியே இல்ல, அது எங்க கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கு அந்த ஞானி எதுவுமே சொல்லாம சிரிச்சுட்டே இந்த கல்லை மட்டும் எடுத்து கையில வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அந்த செல்வந்தரும் கல் எடுத்து கையில வச்சுக்கிறாரு. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, கை வலி எடுக்க ஆரம்பிச்சிச்சு. 2.5 மணி நேரம் ஆச்சு, கை மரத்து போச்சு. ஐயோ சாமி, முடியல, இதை நான் கீழே போடணும் அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுட்டே அந்த கல்லை கீழே போடுங்கன்னாரு. அந்த செல்வந்தரும் கல்லை கீழே போட்டுட்டு அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்னாரு. அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுட்டே சொல்றாரு, நீங்க ஒரு விஷயத்த எனக்கு வேணும், அது என்னோடன்னு இறுக்கி பிடிச்சிட்டே இருக்கும் பொழுது அது உங்களுக்கு பாரமா தெரியும். அந்த விஷயத்த ஒண்ணுமே இல்லாம கீழே போடும் பொழுது அது உங்களுக்கு நிம்மதியை தரும். அந்த கல்லு தான் உங்களுடைய கவலை. அந்த கல்லை எப்படி தூக்கி போட்டோன்னு நிம்மதி வந்துச்சோ, உங்களுடைய வாழ்க்கையில இருக்கிற அத்தனை கவலைகளையும் தூக்கி போடுங்க, நிச்சயமா நிம்மதி வரும்.